ஸோ நம்ம கமிட் ஆயிருக்க நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் முள்ளங்குறிச்சி ராபின் பிரதர்ஸ் டோர்னமெண்ட். ஸோ ஆல்மோஸ்ட் புதுக்கோட்டையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச டீம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஊரில். ஸோ எல்லா டோர்னமெண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பிச்சு சூப்பராக இருக்குது. பிச்சை குறை சொல்கிற அளவுக்கு எந்த விதத்துலையும் இருக்கான்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையுமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் சின்ன கிரவுண்டு ஒரு 50லேருந்து 55 இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலையுமே. மோனிவஸ்மனா சைகில் இருக்கிறது முத்து, நான் சைக்கிளில் ஹரி, ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஹிட்மேன் பிரதீப். ஸோ மேட்ச் பிட்வீன் குளவாய்ப்பட்டி வெர்சஸ் துவார், 2 டீமுக்கான மேட்ச். ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு வந்து உடம்பு லைனில் வந்திருக்கான்னு சொல்லலாம். பாடி அட்டாங்கிங் டெலிவரி ஒரு சிங்கிள். முதல் பந்திலே ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மோனிவஸ்மனா வந்தால் ஹரி ஆன் ஸ்ட்ரைக், அப்டி ஆக்கர் அகைன் வித்தே கொடுக்காத பந்து குயிக்கராக ஒரு சிங்கிள் ஓட்டாங்க. பேக் டு பேக் முதல் 2 பந்தும் சிங்கிள். பாலோட தேர்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு. சூப்பர் டெலிவரி, எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. முதல் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பிரதீப். ஃபோர்த் ஒன் அகைன் ஒரு பிக் கப்பல், பேக் டு பேக் டாட் பால். பேக் டு பேக் 2 சிங்கிளுக்கு அப்புறம் பேக் டு பேக் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு பிரதீப். ஃபிஃப்த் ஒன் அகைன் ஒரு டாட் பால், கன்சியூட்டா 3வது டாட் பால் பதிவு பண்ணுறாரு. ஹாட்ரிக் டாட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோ பேக் ஆம்லேயே போட்டார். தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். இங்கே ஒன் பவுன்ஸில் பவுண்டரியோட முதல் ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ பார் முதல் ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க. 6 பாலுக்கு 6 ரன். செகண்ட் ஓவர் பட ஜெயா வந்திருக்காரு. வெரி சன் பவுலர், ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சாருங்க. ஸோ பேக் டு பேக் கடைசி 2 பந்தையும் பவுண்டரியாக மாற்றிருக்காங்க. இங்கே செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. பவுலர் நல்லா போட்டிருக்காரு. கீப்பர் ஸ்டாப் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் பைஸில் ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்துருக்காரு. சான்ஸ் பார் ஒரு பிக் அப். ஃபோர்த் ஒன் அகைன் ஒரு ஒயிட், பேக் டு பேக் 2 ஒயிட் போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலன்ட் டெலிவரி. ஃபிஃப்த் ஒன் இந்த முறை கரெக்டாக அடிச்சிருக்காருங்க. இடமும் தெளிவாக இருந்துச்சு, ஹைட்டும் போயிருக்குன்னு சொன்னாரு. 6 சூப்பர் 6 பதிவு பண்ணுறாரு எங்கள் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இந்த முறை கரெக்டாக அடிச்சிருக்காரு. ஆனால் ஹைட்டு இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்கா ஃபீல்டர், இதுவும் தாண்டி போயிடுச்சுங்க. அகைன் ஒரு 6, பேக் டு பேக் இந்த ஓவரில் 2 6 பதிவு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால் டு எண்ட் ஓவர். 2 ஓவருக்கு 25 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான தேர்ட் ஓவர் பட பூபதி வந்திருக்காரு. மறைச்சாட பார்த்துருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா ஃபீல்டர். வீக்கராக வந்திருக்காரு யங்ஸ்டர், ஆனால் உள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஃபீல்டரும் தப்பு பண்ணிட்டாங்க. பேக்கப்பு பவுண்டரி போயிடுதா, வரட்டி போய்க்கிருக்காங்க. ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க ஃபீல்டர் யங்ஸ்டர். ஆனால் இங்கே ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 4-5 மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஓடி எடுத்துட்டாங்க 5 ரன். செகண்ட் ஒன் இந்த முறை மறைச்சு அடிச்சாரு. ஃபீல்டரை தாண்டி போதான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. 6 இந்த ஓவர்லேயும் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா, சிங்கிளோட சாப்பிட்றான்னு பார்த்தா ஃபீல்டர் குயிக்கராக வந்திருக்காரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு. சூப்பர் டெலிவரி, டாட் பால். ஒரு ஃபுல் டாஸ், பவுண்டரி கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல்டரால் போக முடியலங்க, பவுண்டரி போயிடுச்சு. இங்க லாஸ்ட் ஒன் ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறாங்க. ஃபீல்டர் சரியாக ஜட்ஜ் பண்ணி பிடிக்கிறாங்களா, போஸ்டாருங்க. முதல் விக்கெட் ஹரியோட விக்கெட் இழக்கிறாரு. இங்க 3 ஓவருக்கு 41 அடிச்சிருக்காங்க துவார். மேட்சுக்கான 4வது ஓவர் பட அகைன் இங்கே பிரதீப் திருப்பி விட்டுருக்காரு. ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களா, பவுண்டரி போயிருதான்னு பார்த்தா ரட்டி பாலுக்கு போய் நல்லா ஸ்டாப்புங்க ஃபீல்டர்லேருந்து. இந்த பால் 2 ரன். செகண்ட் ஒன் இந்த முறை அக்ராஸில் குறுக்க கொடுத்துருக்காரு. ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணலாங்க, பவுண்டரி போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன் நல்லா போட்டிருக்காரு, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையா ஆஸ்டாருங்க, கண்டிப்பாக தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். 1 மோர் 6 பதிவு பண்ணுறாரு. இங்கே ஃபிஃப்த் ஒன் பேட்டில் பட்டு வந்திருக்கு. தேர்ட் ஒன்ல ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க, வேகத்தை கம்மி பண்ணி போட்டார். 1 2வது ரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். குயிக்கர் டபுள். லாஸ்ட் ஒன்
இந்த மாதிரி கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா, சிங்கிளோட சாப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பேட்ஸ்மேன் சைக்கிள் தக்க பாரு, நல்லா அடிக்கிருக்காரு. சிங்கிள் டு எண்ட் ஓவர். 4 ஓவருக்கு 56 அடிச்சிருக்காங்க. அசனிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பசுபதி வந்திருக்காரு. அப்படியே கரெக்டே கொடுக்காத பந்து கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா பவுலர் பாலுக்கு ஃபாஸ்ட்டாக போயிருக்காரு. நல்லா ஸ்டாப்புங்க. த்ரோவும் கரெக்டாக இருந்திருக்கு. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் சான்ஸ் பார் செம்ம கைட்டு போயிருக்கு. லாங் ஆஃபில் ஃபீல்டர் புஷ்டாருங்க. நல்லா டேக் அண்ட் 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனாக பாரதி வந்திருக்காரு. சப்போர்ட் பண்ணி போயிருந்தாலும் சூப்பராக போட்டிருக்காரு. இங்கே சாக்ரிஃபைஸ் விக்கெட், நோ பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்கு விக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஃப்ரீ கிட்டுங்க, விக்கெட் கன்சிடர் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் விக்கராக போட்டுருக்கான்னு சொல்லலாம். காலில் போட்டு போயிருக்கு. ஒரு சிங்கிள். 5th ஒன் சூப்பராக ஆடி இருக்காருங்க கவர்ஸில். கண்டிப்பாக அது பவுண்டரிக்கு வாய்ப்பா. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டும் தான் ஓடி இருக்காங்க. லாஸ்ட் ஒன் டார்கெட்டை நிர்ணயிக்கப்புறம் பந்து செம்ம கைட்டு போயிருக்கு. சான்ஸ் பார் விக்கெட். விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. 5 ஓவருக்கு 60 அடிச்சிருக்காங்க. 61 டார்கெட் ஃபார் குளவாய்ப்பட்டி. ஓடி பேட்ஸ்மேனாக சைக்கிங்கில் பிரதீப், நான் சைக்கிளில் ஜெயா, ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண முத்து. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் சான்ஸ் பார். முதல் பந்தே செம்ம கைட்டு போயிருக்கு. தாண்டி போயிருதா புஷ்டாங்க. லைனில் வச்சு கேட்ச் ஆகிங்க. ஸோ விக்கெட் எடுத்திருக்காரு. முதல் பந்தில் விக்கெட்டோட நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். அங்கே நல்லா கேட்ச் பிடிச்சிருக்காரு ஹரி. பால் செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலை விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 2வது பாலும் விக்கெட்டா. அங்கே ஃபீல்டர் நின்று பிடிக்க பார்த்தாரு, போயிடுச்சுங்க பவுண்டரி. பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக தாண்டறதுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏஸ் போயிடுச்சு. இங்கே 6. போன பால் 4, இந்த பால் 6ன்னு குயிக்கராக 10 ரனை கொண்டு வந்திருக்காங்க. பாலோட 4th ஒன் ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். பாலோட 5th ஒன் உடச்சு போட்ட பால் சான்ஸ் பால். பூஸ்டாங்க எங்க விக்கெட்டு. அடுத்த பேட்ஸ்மேனோட விக்கெட்டை இழக்கிறாங்கன்னு சொல்லலாம். 10 ரன் குயிக்கராக கொண்டு வந்தாலும் விக்கெட்டை இழக்கிறாரு. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா எங்கள் பூபதி. ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர். ஃபீல்டர் கையில் இருக்காங்களா, பிடிச்சிட்டாருங்க. 3வது விக்கெட் இழக்கிறாங்க எங்கள் குளவாய்ப்பட்டி. முதல் ஓவரில் 10 ரன் அடிச்சிருந்தாலும் 3 விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஆச்சுங்கண்ணா செகண்ட் ஓவர் போட எங்கள் ஹரி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பந்தே சுற்றிக்கிட்டு சான்ஸ் பார் தாண்டி போயிடுச்சுங்க. ரொம்ப டைமிங் கிடச்சி தெளிவாக ஆடி இருக்காரு. முதல் பந்தே ஒரு பவுண்டரிங்க. செகண்ட் ஒன் இந்த முறையும் சுற்றிக்கிட்டு சுற்றி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபீல்டை தாண்டி வந்து கொடுத்துருக்கு. டாட் பால். தேர்ட் ஒன் உடச்சு போட்ட பால் கண்ட்ரோல்டாக மிட் விக்கெட்டில் அடித்தார். ஃபுல் ஷாட்டாக அடித்து பார்க்கல, ஆனால் பிடிச்சிட்டாரா. பால் வரைக்கும் வந்தாங்க, ஆனால் கேட்சை பிடிக்க முடியல. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் இப்போவும் ரொம்ப உடச்சி போட்டிருக்காரு. ஷார்ட் பால். அங்கே ஃபீல்டர் நோ பால் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பவுன்ஸ் நோ பால். போன பால் நோ பால். இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால். ஃபுல்லாக மறுக்கி வந்து அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கையில் தான் போகும். ஃப்ரீ ஹிட்டை சேவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். சிங்கிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். 2வது ஓடிடுறாங்களா அந்த எண்ணில் பாஸ் ஆகிருக்கணும். 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை சூப்பராக சாருங்க. 2 சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். பவுண்டரி போயிருக்கு. தேவையான ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு எங்கள் ஜெயா. லாஸ்ட் ஒன் மிட் விக்கெட்டில் போயிருக்கு. அதிகபட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். சிங்கிள் டு எண்ட் ஓவர். ஆல்மோஸ்ட் எல்லா ஓவருக்கும் 12 ரன் ரேட்டு தேவை அப்படிங்கிற நிலைமையில இந்த 2 ஓவர் கொண்டு வந்துட்டாங்க. 2 ஓவருக்கு 24 கரெக்டாக அடிச்சிருக்கான்னு சொல்லலாம்.
மூணாவது உட்பட யங்ஸ்டர் வந்திருக்காரு ஜெயசீலன். சான்ஸ் பார் ஹைட்டு போயிருக்கா, போயிடுச்சுங்க 6. இங்க உள்ள விழுகுன்னு பார்த்தேன், 6 போயிருக்கு. முதல் பந்திலே ஒரு 6. வெற்றி பெறலாம். 17 பாலுக்கு 31. செகண்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை தெளிவாக அடிச்சிருக்காங்க. இதுவும் கண்டிப்பாக அன்சப்போர்ட் பவுண்டரியாக போகும். பாஸாக போயிடுச்சு ஒரு பவுண்டரி. அவளோட தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் இந்த முறை லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு. கேட்சுக்கு வாய்ப்பா பிடிச்சிட்டாங்க கேட்சை இங்க முக்கியமான நேரத்தில். அதனால டேக் அண்ட் விக்கெட் எடுத்திருக்காரு. சுவிட்சுக்கு நல்லா அடிக்கின்றாரு. சுவிட்சுக்கில் ஃபீல்டரும் வைக்கல. இந்த பக்கமே இன்னும் ஒரு பால் அடித்து பார்த்துருந்துருக்கலாம். ஸோ நேருக்கு நேர் அடித்து தப்பு பண்ணிட்டாங்க. நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன், செட்டில்டு பேட்ஸ்மேன். ஸோ ரெஸ்பான்சிபிளாக எடுத்துட்டு போனால் ஜெயா அவரோட விக்கெட் இங்கே வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா இங்கே அரவிந்த். ஒரு ஃபுல் ஷாட் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் சரியாக ஜட்ஜ் பண்ணலங்க. இன்னொரு பவுண்டரி இங்கே ஆட் ஆகுதுன்னு சொல்லலாம். உள்ளே வர்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் அசால்ட்டாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹிட்டிங்ஸு. அவரோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை தூக்கி விட்டுருக்காரு. சான்ஸ் பார் 6 அடி மாதிரி இருந்துச்சு. இதுவும் தாண்டி போயிருக்குங்க. ஸோ எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே உள்ளே வந்த 2 பால்ல 10 ரன் குயிக்கராக மாற்றிருக்காரு மணி. நல்லா போட்டிருக்காரு. முன்னாடியே இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கான். டாட் பால் டு எந்த ஓவர். சோபார் இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 20 அடிச்சிருக்காங்க. 3 ஓவருக்கு 44. முத்து வந்திருக்காரு. அடுத்த ஓவர் பட தரையா கேப்ல போயிருக்கு. 1-2 ரன் பண்றாங்க. பார்த்தா கீப்பர் போயிருக்காருங்க. 1-2 கீப்பர் வந்து நல்ல எஃபோர்ட். சிங்கிள் செகண்ட் ஒன் முத்துட்டு மணி இந்த முறை மறிச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேர். பவுண்டரி 6 அப்படிங்கிறத 6 போயிருக்குங்க. அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, இவர் திருப்புற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப தூரம் போய் விழுந்துருதுன்னு சொல்லலாம் லைன்ல. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. பீட்டரால் வர முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப முன்னாடி குத்திருக்கு. ரொமான்ஸ் ஆனில் 1 2 ரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். குயிக்கராக ஓடி இருக்காங்க. இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி மறிச்சு அகைன் ஒரு புல் ஷாட் அடிச்சிருக்காரு. ஆனால் ஃபீல்டர் ரெடியாக இருக்காங்க. அதை வச்சா சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல த்ரோ, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு. தாண்டி போயிடுதா? கேட்சுங்க. சாமி இருக்காரு அங்கே ஃபீல்டர். விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் முக்கியமான நேரத்தில். நெக்ஸ்ட் ஒன் கரெக்டாக குத்தின இடத்துல எடுத்துருக்காருங்க. ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும். ஒரு சிங்கிள் டு எண்ட் ஓவர். ஸோ லாஸ்ட் பால் என்ன ஆயிடுச்சுன்னா 1 ரன்னு ப்ளஸ் ஒரு விக்கெட்டு. சேகர் அம்பேர் சொல்லாமல் முன்னாடி போயிட்டாரு. திருவிதமாக வேலை பார்த்துருக்காரு கீப்பர். 4 ஓவருக்கு 54. கடைசி 6 பாலுக்கு 7 ரன் அடிக்கும். என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். எங்க யங்ஸ்டர் இருக்க போகிறாங்க. கடைசி 6 பாலுக்கு 7. ஜெகா வந்திருக்காரு கடைசி ஒரு படம். பாஸ்டாருங்க. உள்ளே வந்த ஃபர்ஸ்ட் பால்லே எங்க பவுண்டரி போயிருக்கு. முதல் பந்திலே ஒரு பவுண்டரி சூப்பராக ஆடிருக்கான்னு சொல்லலாம். ப்ரெஷரான சுச்சுவேஷனில் ப்ரெஷரே இல்லாமல் அடிச்சிருக்காரு ஒரு யங்ஸ்டர். முதல் பந்திலே பவுண்டரி. செகண்ட் ஒன் அகைன் தெளிவாக திருப்பி இருக்காருங்க. 1 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா? ஹரி பாஸ்டா பாலுக்கு போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல. 2வது அட்டம்ல எடுத்து அடிக்கிறதுக்குள்ள 2வது ரன் ஓட்டாங்க. குயிக்கர் ரன்னிங் இங்க. மேட்ச் ட்ரை பண்ணிட்டாங்க. 4 பாலுக்கு 1 சப்போர்ட் பண்ணி போனாரு. ஃபீல்டர் கையிலேயே போயிருக்கு. டாட் பால். 3 பாலுக்கு 1 அகைன் அதே ஃபீல்டர் கையில் போயிருக்கு. பேக் டு பேக் 2 டாட் பாலாக போட்டிருக்காங்க. பாலோட 5th ஒன் பெரிய சுற்றி கீப்பர் பிடிக்கல. 2 ஓடிடுறாங்களா? விக்கெட்னு நினைக்கிறேன். யாஸ் விக்கெட் ஆயிருக்காங்க. இப்போ நியூ பேட்ஸ்மேன் சைக்கிளில் இருக்க போறாரு. கடைசி 1-1 மேட்ச் மாறிடுச்சுன்னு சொல்லலாம். செம்ம ட்ரெஸ்ஸிங் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ மேட்சை செம்ம ப்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். கடைசி 1 பாலுக்கு 1 நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் வந்திருக்காரு. அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் எடுத்து அடிக்கலங்க. இங்க மேட்ச் பான் இங்க குளவாய்ப்பட்டி. ஸோ கடைசி 1-1 கிரிஷலான சுச்சுவேஷன்ல ஆட்டாருங்க. சிங்கிள் நின்று மேட்ச் வென். ஒரு மாதிரி பவுலர் கடைசி வரைக்கும் நல்ல எஃபோர்ட்.
ஸோ 6-7 முதல் 2 பந்தில் 6 போயிருந்தாலும் அடுத்த 4 பந்தை சூப்பராக போட்டிருந்தாரு. ஸோ பவுலர் மேலே தப்பே இல்லைங்கிற மாதிரி போட்டு கொடுத்தாரு ஜெகா. ஃபீல்டர் குயிக்காக இருந்திருந்தாங்கன்னா சூப்பர் ஓவருக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். பட் வெல் பிளே நல்லா அடி கொடுத்தாங்க. ஆல்